அவங்க சாமி கும்பிடுவாங்க, இவர் சாமி கும்பிட மாட்டார். இப்படி இருக்கும். கிணறு வெட்டுறாங்க. கிணறு வெட்டினா ஒரு உருவம் ஒன்று பூமியிலேருந்து கிடைக்கிது. ஒரு ஒரு 2.5 அடி 2 அடியில் கிடைக்கிது. அப்போ அதை எடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, சாமி படத்தில் அது பூஜை, அது சாமி மாதிரி உருவம் தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போய் கழுவி சாமி படத்தில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா. இவர் வந்து வேணாம் தூக்கி போட்டுடலான்னு இவர் சொல்கிறாரு. இல்லை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எடுத்து போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வீட்டுக்குள்ளே போன மறுநாள் அவங்க வீட்டில் இருக்கிற பசு செத்து போச்சு. இந்த உருவம் வீட்டுக்குள்ளே போன மறுநாள் பசு செத்து போச்சு. ஒரு மாதம் இப்படி போய்கிட்டே இருக்கு. தசரா வருது. தசராவுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கர பிஸியாக இருப்பார். இப்படியே போது மறுநாள் தசரா ஸ்டார்ட்டு. இவரது கடைசியும் ஒரு பொருள் கூட விற்கவே இல்லை, ஒரு சிலை கூட போகவே இல்லை. இவர் அது ஒரு அடி. இவங்க பொண்ணு வந்து பெட்ரூமில் தூங்குது. இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு உருவம் வந்து பெட்ரூம் உள்ளே போகுது. அந்த வீடியோலாம் எனக்கு அனுப்பி விட்டாங்க. வீட்டுக்குள்ளே சிசிடிவி வச்சு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருங்க. அந்த இதெல்லாம் அனுப்பி விட்டாங்க. அந்த உருவம் போய் அந்த பொண்ணை எழுப்புது. அந்த பொண்ணை எழுப்பி அது பாட்டுக்கு மொட்டை மாடிக்கு போகுது. அந்த பொண்ணு மொட்டை மாடிக்கு போய் தானாக ஏறி மேலேருந்து கீழே விழுந்து 2 காலும் உடஞ்சி போய் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இது எல்லாமே அந்த உருவம் போனதுக்கப்புறம் நடக்குது. அடித்து பிடிச்சிக்கிட்டு ஓடியாருதுங்க நம்மக்கிட்ட.